Hi everyone. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த CUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சைமல்டேனியஸாக நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்கும். ஆப்வியஸ்லி இப்போ நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்க போகுது இல்லையா? ஸோ ஸ்லாட்டும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து இந்த CUET இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக இன்னும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பேச போகிறோம். குறிப்பாக நம்ம எந்த புக்கை ரெஃபர் பண்ணால் இந்த ஷார்ட் டைம் பீரியடில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் இதை தாண்டி நமக்கு வந்து ஒரு சில புக்ஸும் நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி ஜென்ரல் ஆப்டிடியூடு, இந்த மாதிரி காம்படிட்டிவ் பேஸ்டு கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ எந்த மாதிரி மெட்டீரியலை நம்ம ரெஃபர் பண்ணால் இந்த மூமெண்ட்டில் நமக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்றதை நம்ம பேச போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸாம், இப்போ பூமிங் ஆகக்கூடிய இன்னொரு முக்கியமான எக்ஸாம் அப்படின்னா இந்த CUET அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் பிளேஸ் ஆகணும், நான் வந்து நல்ல காலேஜில் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா இந்த CUET எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நடக்கக்கூடிய ஒரே ஒரு காமனான எக்ஸாம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். கரெக்ட் ஆன்சருக்கு 5 மார்க் கொடுக்க போகிறாங்க, தப்பான ஆன்சருக்கு -1, அட்டனே பண்ணலன்னா 0, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் டீட்டெயிலை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயில், அந்த வீடியோவுடைய டீட்டெயில் விச் மீன் அந்த லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ரைட். ஸோ பெஸ்ட் புக்ஸ் இதுதான் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்முடைய மெயின் மோட்டவை நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் புக்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்து புக்ஸை சரியாக சூஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பரான புக்கை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்டெப்த் கான்செப்ஷுவல் திங் வந்து நமக்கு தெரியும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் தியரி, அண்டர்ஸ்டாண்டபிள் தியரி நமக்கு வந்து இருக்குது. ஸோ சால்வ்டு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் உள்ள புக்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே இதை பற்றி பேசுறதும் கிடையாது. இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம். எக்ஸாம் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த காம்படேட்டிவ் வந்து விச் மீன் அந்த மார்க் டெஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் புக், திஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு புக்கை வந்து நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்வால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த CUET எக்ஸாமுக்காக UG. ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், அதாவது செக்ஷன் 3ல நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும் செக்ஷன் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 3ல நமக்கு வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமானதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரைட். ஸோ பெஸ்ட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ என்கிட்டயும் வந்து புக்ஸ் வந்து நான் பார்த்தேன். சீரியஸ்லி சொல்ல போனோம் அப்படின்னா இந்த புக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து கான்செப்ஷன் லைக் நமக்கு வந்து ப்ரீவியஸ் சாம்பிள் பேப்பர்ஸும் நமக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மார்க் டெஸ்ட்டும் நமக்கு வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் நமக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு மாறும் அப்படின்றதுனால இது சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்ஷன் 2ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய இந்த கம்யூனிகேஷன், இந்த இங்கிலீஷுமே வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் லேட்டஸ்ட் சிலபஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்ஷன் Cல வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் இந்த குவான்டிடேட்டிவ் எல்லாமே பார்த்து நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ரைட். இதனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க வித் டீப் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ டீப் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுக்கும்போது அது ரிலேட்டடாக எதனா கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா we can able to comprehend. ஸோ அதனால்
நீங்கள் ஒரு ப்ராப்பர் புக்கை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கைண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சியூடி எக்ஸாம். ஸோ எக்ஸாம் அப்படின்னாவே நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது என்னது? இந்த டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவ். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, when we practice regularly. when we practice regularly நமக்கு வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் நம்ம கிட்ட இருக்கு, இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம்லைன் வந்து நீங்கள் செட் பண்ணலை அப்படின்னா உங்களால் வந்து எந்த இடத்துல நான் லேக் ஆகுறன்றது தெரியாது, எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ஒரு ஸ்டடி பிளான் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் நல்ல ப்ரிஃபரன்ஸு கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன். ஸோ ரிவிஷன் இஸ் ஆப்வியஸ்லி நீடட் இல்லையா? ஸோ ரிவிஷன் நமக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிக்கிற எந்த ஒரு விஷயமும் பெருசாக எஃபெக்டிவாக நம்ம அவுட்புட்டை காமிக்க முடியாது. ஸோ மார்க் டெஸ்ட்டுக்கு அந்த புக்கு. தென் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் டைமில் குறிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்துடுது இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ ஸ்டடி பிளான் ஃபார் அ மந்த். ஸோ ஒரு மந்த்துக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 4 சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், 6 செஷனை பிரிக்கலாம். A balanced approach to cover all subjects equally within a study plan. ஸோ ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணும்போது 4 சப்ஜெக்டும் இன்க்ளூட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ செஷன்ஸ் டிவைடிங் த ஸ்டடி டைம் இன்டு ஸ்மாலர் செஷன்ஸ் for focused learning and retention. So this is also very important. So நீங்க வந்து இந்த 4 சப்ஜெக்ட்டை ஒரு different sectionsல you can split it. So according to your convenience. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 questions வந்து you should be able to solve within a month. So நமக்கு வந்து ஒரு 10 questions ஒரு 100 questions போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக it is not enough அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ மேக் ஷுர் தட் you have some specific aim. ஒரு பர்டிகுலர் எய்ம் வச்சு அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ஐ நீட் டு சால்வ் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அனலைஸ். ஸோ அப்போ தான் வந்து யூ கேன் ஏபிள் டு. ஸோ அது எல்லாத்துக்கும் நான் வந்து ப்ரீ டிஃபைன்டாக புக்ஸ் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ காம்படேட்டிவ் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட்ஸ் வைஸ் அப்படின்னு பேசணும்னா அஃப்கோர்ஸ் வி ஹேவ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், அது எல்லாமே. ஸோ how to maintain the mindset for exam. ஸோ மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுதான் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இஸ் மேண்டேட்ரி. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் வந்து கம்பல்சரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்ன பண்ணும்? encouraging the cultivation of a positive mindset through regular affirmation and self-motivation techniques. So everyone will have some individual affirmation. So அந்த affirmation உங்களுக்கு டெய்லி உங்கள் மனசுக்கு டெய்லி அதை ரிப்பீட்டடாக சொல்லும்போது you will become more stronger. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த affirmation உறுதிமொழி நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. Followed by visualization and relaxation. This plays very important role. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பெரிய பெரிய சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லைக் ஸ்பிரிச்சுவல் மாங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when you visualize what you want to be, அப்போது you will be more blessed. உங்களுடைய இன்னர் செல்ஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ you will have some clear set of goals. If you visualize, நீங்கள் எப்படி போக போகிறீங்க, what are the difficulties you are going to face, how you are going to tackle it, இந்த tricks, tips எல்லாமே when you imagine, it works for you. ஸோ இந்த visualization and relaxations வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா obviously there will be a confidence. So confidence building strategies to build a self-confidence, including recalling past successes and achievements to boost moral. So this plays a very important sense. Makes sense, right? So
இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. ஐ ஆல்வேஸ் சே டு மை ஸ்டூடெண்ட்ஸ், நேரம் ஒரு தடவை போச்சுன்னா மறுபடியும் வராது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த நேரத்தை யூ கேன் யூட்டிலைஸ் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ புக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி புக்ஸை வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.